மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் கடந்த ஒரு மாதமாக நடந்த மாணவர் போராட்டம் இன்று ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜினாமாவை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளார். இதை அவர் எக்ஸ் பதிவிலும் உறுதிப்படுத்தியுள்ளார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த ராஜினாமா சாதாரண அரசியல் முடிவா அல்லது நீண்ட நாட்கள் தொடர்ந்த மாணவர் போராட்டத்தின் அழுத்தத்தினால் வந்த விளைவா? ஏன் என்றால் இன்று நடைபெற இருந்த முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் இருந்த மாணவர்கள் இந்த செய்தியை அறிந்தவுடன் கொண்டாடத் தொடங்கினர். போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்பும் இது மாணவர் சக்தியின் வெற்றி என்று தெரிவித்துள்ளது. ஆனால் இதோடு கதை முடிந்துவிட்டதா? அப்படி இல்லை. போராட்டக்காரர்கள் கூறுவது என்னவென்றால், அமைச்சர் ராஜினாமா என்பது ஒரு கோரிக்கை மட்டுமே. தேர்வு முறைகேடுகள் குறித்து முழுமையான நடவடிக்கை, பொறுப்புக்கூறல் மற்றும் கல்வி அமைப்பின் மாற்றங்கள் போன்ற மற்ற கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். இதற்கிடையில் தனது ராஜினாமா பதிவில் தர்மேந்திர பிரதான் இளைஞர்களின் கனவுகளுக்கு மரியாதை தெரிவித்ததோடு நாட்டுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இப்போது அனைவரின் கனவும் அடுத்த கட்ட நடவடிக்கை மீதே உள்ளது. மத்திய அரசு அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறது? மாணவர்களின் மற்ற கோரிக்கைகள் ஏற்கப்படுமா? இந்த போராட்டம் உண்மையிலே கல்வி அமைப்பின் மாற்றத்தை உருவாக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில் வரும் நாட்களில் தெரிய வரும். இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து முக்கிய அப்டேட்டுகளையும் தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.